கடந்த வாரம் ரிலீஸ் ஆன கிராணி படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். இப்ப கிராணி படத்தின் கதை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். லண்டனிலிருந்து ஒரு தம்பதி தமிழ்நாட்டுக்கு வருகிறது. இந்த ஒரு கிராமத்திற்கு, அதாவது அவங்க பூர்வீகமாக வாழ்ந்த கிராமத்திற்கு வராங்க. இனிமே நம்ம லண்டன்ல இருந்தது போதும். நம்ம கிராமத்துல ஒரு விவசாயத்துல, அதாவது விவசாய நிலங்கள்லாம் வாங்கிட்டு நம்ம எப்பயுமே இங்க நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து அங்க ஒரு விவசாய பூமியில வாழ்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பார்டர்ல அந்த கிராமம் இருக்குது. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டி அந்த இந்த தம்பதிகள்ட்ட ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டியும், பேத்தியும் வந்து வெளியில போறாங்க. வெளியில போம்போது பார்த்தீங்கன்னா, அந்த பேத்தி வந்து இறந்து கிடக்குறாங்க. அந்த பாட்டி காணல. உடனே அங்க பக்கத்துல இருக்கவங்கலாம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி வந்து இப்ப இந்த பெண் வந்து இறந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அங்க முதல்ல ஏட்டா இருக்கக்கூடிய சிங்கம் புலி ஃபர்ஸ்ட்டு வருகிறார். வந்ததுக்கப்புறம் அங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் ஹீரோவான திலீபன் அவர்களுக்கு சொல்கிறார். திலீபன் அங்க வந்து பார்க்கிறார். பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்குது. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மிருகம் ஏதோ அடிச்சிருக்க மாரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதயத்த மட்டும் காணோங்க. உடல்லாம் அப்படியே இருக்குது. பாட்டியும் காணல. அப்ப எப்படி ஒரு மிருகம் அடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு, அடுத்து அந்த பாட்டிய தேடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடந்த திகிலூட்டும் சம்பவம் தான் திரைக்கதையாக அமைத்திருக்கிறார். இதுல வடுகரசி வந்து அந்த வீட்டிற்கு ஒரு பாட்டியா வராரு. அதாவது தமிழ்நாட்டுல ஒரு பாட்டியா வராரு. வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாரி சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க எடுத்த அவதாரமும், அதுக்கு பின்னாடி நடக்கும் விஷயங்களுமே தான் திரைக்கதையா அமைச்சிருக்காங்க. இதுல 3 கதாபாத்திரம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். வடிவுக்கரசி, திலீபன், அதுக்கப்புறம் வந்து சிங்கமுடி. இவங்க 3 கேரக்டருமே வந்து ரொம்ப சூப்பராவே வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் சிங்கமுடி தான் தொடர்ந்து எல்லா இடத்துலயும் பேசிட்டே இருக்காரு. வடிவுக்கரசி வர்ற சீன், ஒவ்வொரு சீனுமே வந்து பாத்தீங்கன்னா, பயங்கர திகிலாவே இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வடிவுக்கரசி அம்மா வந்து இப்ப நல்ல ஒரு கேரக்டர்ன்னே சொல்லலாம். ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவங்க இந்த படத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. இந்த பக்கம் திலீபன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இத கண்டுபிடிக்கிறதுல எந்த அளவுக்கு சுவாரஸ்யம் காட்டுறாரோ, அதுக்கு பின்னாடி நடக்கும் கதைக்களம், அதாவது அந்த கிராமத்துல பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவங்களும், அதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக்கு இதெல்லாம் லொட்டு லொசுக்குன்னு இடையில வரும்பொழுது, நமக்கு போர் அடிச்சு ஆரம்பிச்சிருது ஒரு கட்டத்துக்கு மேல. இதுல வந்து ஹீரோ வந்து இந்த சம்பவம் நடந்தத பத்தி சுவாரஸ்யமா வந்து தேடுவாரு. இது நம்மள சுவாரஸ்யப்படுத்தும் அப்படின்னு நெனச்சா, இதுல அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் குடுத்து தேடுற மாரி தெரியலங்க. ஏன்னா, அங்கங்க சிங்கப்புலி வந்து அந்த சம்பவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் பத்தி பேசுறாரு. அத பத்தி போறாங்க, வராங்க. இப்படிதான் போதே தவிர, முழுக்க முழுக்க அங்க என்ன சம்பவம் நடந்தது? அது பின்னணி என்ன? அப்படின்றத திரைக்கதையில ஸ்ட்ராங் பண்ணாமயே, மேலோட்டமாவே கொண்டு போயிட்டாங்க. இதுல ஸ்ட்ராங் பண்ண ஒரே ஒரு விஷயம் வடிவுக்கரசி கேரக்டர் மட்டும் தான். அவங்க வந்து உள்ள வந்ததுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன ஒரு பங்களா மாரி தான் இருக்கு அவங்க வாங்குன வீடு. அந்த லண்டன்ல வந்து அந்த ஃபேமிலி. அது பார்த்தீங்கன்னா, அந்த பங்களால நடக்கிற அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து, சுவர்ல இருந்து ஒவ்வொரு இடங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அழகுபடுத்தியிருப்பாங்க. அந்த அழகுபடுத்தின சம்பவங்கள்லாம் வச்சு ஒரு சம்பவம் பண்ணுவாங்க, அந்த பங்களால. அந்த திகிலூட்டும் சம்பவங்கள தவிர, திரைக்கதையில, டயலாக்ல எதுவுமே சுவாரஸ்யம் இல்ல. பேக்கிரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்கு அவங்க சார்பா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்திருக்காரு. எடிட்டிங் ரொம்ப நல்லா கட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். லைட்டிங்லாம் ரொம்ப நேர்த்தியா இருக்கிறது. திகிலூட்டும் படத்திற்கான அனைத்து விஷயங்களுமே இருந்து, திரைக்கதையில் சுவாரஸ்யப்படுத்தாதனால பார்த்தீங்கன்னா, நம்மளால ஒன்றி பார்க்க முடியல. சில இடங்கள்ல பயமுறுத்துற மாரி இருக்கு. சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுவாரஸ்யமே இல்லாம இருக்குது. வடிவுக்கரசி வரும் அந்த சீன்ல மட்டும் தாங்க, நமக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அடுத்தடுத்து அப்படின்னு தோணுதே தவிர, மத்த கேரக்டரைசேஷன் ஓப்பன் பண்ணும்போதும் சரி, அடுத்தடுத்து நகர்வுலயும் சரி, நம்ம எந்த உணர்வும் ஏற்படுத்தவே இல்ல. ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டா, நீங்க வந்து இதுல அங்கங்க ட்விஸ்ட், சஸ்பென்ஸ் வச்சிருக்கணுமா இல்லையா? அது இல்லவே இல்ல. திலீபன் கேரக்டர் வந்து நார்மலா ஒரு எஸ்ஐ வராரு, பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. அத வந்து கண்டுபிடிக்கிறாரா இல்லையா? அப்படின்னு நார்மலா போயிடுது. இந்த பக்கம் ஏட்டுக்கான சிங்கப்பூடி அந்த கேரக்டர் வந்து அவங்களும் அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா? அப்படின்னு போயிடுது. நான் கண்டுபிடிக்கும் விஷயங்கள்ல என்னைக்குமே ஹாரர்ல ஒரு ட்விஸ்ட்டும், சஸ்பென்ஸும் பார்த்தீங்கன்னா, அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொண்டு வந்து சேர்த்தால் தான், என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம உட்கார்ந்து பார்க்க முடியும். சுவாரஸ்யமா இருக்கும். ஆனால், இது எதையுமே வடிவமைக்கப்படாம, இந்த இன்டர்வல் பிளாக்ல மட்டும் ஒரு லாக் குடுத்துருக்காங்கங்க. ஓப்பனிங்ல இருந்து நமக்கு அப்படியே ராவா போகுது. இன்டர்வல் பிளாக்ல ஒரு சரியான லாக் குடுத்துருக்காங்க. கிளைமாக்ஸ்ல ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நெனச்சா, செகண்ட் ஹால்ஃப் ஃபுல்லாவே போர் அடிக்குது. அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த படமும் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நம்ம சொன்ன மாதிரி, ஆரம்பம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்டர்வல் பிளாக் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இடைப்பட்ட அந்த சீன்கள், அந்த நகர்வுகள் எல்லாமே நமக்கு சுவாரஸ்யப்படுத்தல. ராணி நம்ம ஒரு தடவ பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்குது. ஆனா, அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, கேமராமேனும், பேக்கிரவுண்ட் மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா, முக்கியமா வடிவுக்கரசி கேரக்டர். இதற்காக நம்ம தியேட்டர்ல போய் ஒரு தடவ பார்க்கலாம். ஆனால், இது திருப்திப்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா, நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அது எனக்கு தோணுன விஷயம்.
இந்த மாதிரி அடுத்தடுத்த விமர்சனங்களையும் சினிமா செய்திகளையும் தொடர்ந்து அலசுவோம். மகேஷ் சினிமாவோட இணைந்திருங்கள். மகேஷ் சினிமா மகேஷின் அன்பு வணக்கம்.